ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிஷ கசகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஸ் ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, நமஸ்காரம். ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம், நமஸ்காரம். 2026 தமிழ் புத்தாண்டு மக்களுக்கு எவ்வளவு செல்வ செழிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக சொல்லுங்க. இந்த பராபவ ஆண்டுங்கிறது பொதுவாக 60 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். இந்த ஆண்டுடைய பலன்கள் அப்படிங்கிறது எவ்ரி இயர் இருந்தாலுமே இந்த பராபவம் அப்படிங்கிறது 60 இயர்ஸ் ஒன்ஸ் வருது. அதில் மெயினான காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சனி குரு ரெண்டுமே திரிகோணத்தில் மாட்டுவதுங்கிறது சராசரியாக 30லேருந்து 32 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி காம்பினேஷன் வரும். ஸ்பெசிஃபிக்காக குருவுக்கு ஸ்தான பலம் கிடையாது. அப்போ ஸ்தான பலம்னா அந்த இடத்த கண்டிப்பாக கெடுத்தே ஆகும். ஆனால் இந்த வருஷம் அதுலேருந்து ஒரு ரிலீஸ் மாதிரி, அதாவது அந்த குருவுக்கு ஒரு சக்தி கொடுக்குற மாதிரி சனி திரிகோணத்தில் உட்காந்துருக்கிறது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறது. பல பேருக்கு நன்மைகள் நடக்கும். இப்போ 12 ராசிகளில் பணம் எப்படி இருக்கும், ஃபேமிலி எப்படி செட் ஆகும், எவ்வளோ மார்க் வாங்குவாங்க, எவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும், கல்யாணம் ஆகுமா, லவ் கன்ஃபார்ம் ஆகுமா, நிறைய பேர் கடன் தீருமா, இந்த மாதிரி பல விஷயங்கள். இதில் ஸ்பெஷலாக எக்ஸாம்ஸில் கொடுக்கக்கூடிய குழந்தைகள், மாணவ மாணவிகளுக்கு நீட் ஆகட்டும், பல விஷயங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு? சிம்மராசி நண்பர்களுக்கு முதல் விஷயம் சொன்னா, அதாவது எந்த விஷயத்தையும் வெளியே சொல்லக்கூடாதுன்னு ஒண்ணு. எப்படி இருக்கணும், பொட்டாட்டு இருக்கணும். அவனுக்கும் வேண்டாம், நமக்கும் வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் தெரியாம நம்ம இருந்துக்கலாம். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருந்துக்கலாம். அப்படிங்கக்கூடிய நிலைமைங்கிறது சிம்மத்துக்கு. ஜூன் மாசம் வரைக்கும் நீங்க என்ன வேணா பண்ணுங்க, ஆட்டம் கட்டுங்க, தப்பே கிடையாது. உங்களுக்கு என்ன ஒண்ணுனாலும் நடக்கும். லாபத்துல குரு இருக்கிற வரைக்கும் நீங்க வேண்டானாலும் சரி, கூப்பிட்டு வேலை கொடுப்பாங்க, கூப்பிட்டு உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. குரு எப்ப விரயத்துக்கு வருதோ, குரு விரயத்துக்கு வருவது, அஷ்டமத்துல சனி இருப்பது, ஸ்டேட்டு மாறணும், ஸ்டேட்டு விட்டு வெளியே போகணும், அப்பதான் பேசிக்கலாம் நல்லா இருப்பாங்க. பாதி பேருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும், பாதி பேருக்கு இருக்கிற வேலையிலேருந்து வேற வேலைக்கு போகணும். 85% வேலையில் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் யாருக்குன்னா சிம்மத்துக்கு தான். அது ஒரு நட்சத்திரத்துக்கு தான் கொஞ்சம் ஹிட் லிஸ்ட் இருக்கு. அது மக நட்சத்திரம் தான் ஹிட் லிஸ்ட். பூர நட்சத்திரத்துக்கும் உத்தர நட்சத்திரத்துக்கும் பிரச்சனை முடிஞ்சுது. அவங்களுக்குலாம் லைசன்ஸ் கிடச்சிருச்சு, இன்சூரன்ஸ் கன்ஃபார்ம் ஆகிடுது, அதனால பயம் இல்லை. எக்ஸப்ட் மக நட்சத்திரம், மற்ற 2 நட்சத்திரங்களுக்கும் சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. மெயினாக ஹெல்த் பார்த்துக்கணும். விரயத்தில் குரு இருக்கும்போது எந்திரிச்சா சுளுக்கு பிடிக்கும், படக்குன்னு உட்காந்தா கால் காஃப் மசில் பிடிக்கும். நேற்று தான் வாக்கிங் போனால் பிரச்சனையே கிடையாது, இன்னைக்கு போனால் ஒரே பிரச்சனை. சிம்மம் இருக்கக்கூடிய வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு மனவேதனை இருந்துகிட்டே இருக்கும். அதாவது மனசில் ஒரு கட்டி மாதிரி, ஒரு கேன்சர் மாதிரி, ஏதாவது ஒரு பிரச்சனை. ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு மணி நேரமான அழுகணும், தனியாக போய் உட்காந்து அழுகணும். இந்த மாதிரி மனவேதனையில யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. மெயினாக பையனை பிரியறது, வீட்டில் பெரியவங்களை பிரியறது, அம்மாவுடைய ஹெல்த்தில் விளையாட்டு காமிக்கிறது. மெயினாக சிம்மராசி நண்பர்களுக்கு நான் சொல்லக்கூடியது ஒன்றே தான். எந்த அளவுக்கு நீங்கள் கடலில் குளிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நதியில் குளிக்கிறீங்களோ, நான் சொன்ன எந்த கெட்ட பலனும் பெருசாகாமல் நம்ம காத்துக்கொள்ளலாம். அதாவது கடல்ல குளிக்கிறதும் நதியில குளிக்கிறதும் இந்த பராபவ ஆண்டு யாருக்கு ரொம்ப அதிகம் வேணும்னா, நல்லதுக்காக, உங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக நீங்க பண்ணணும்னா கண்டிப்பா சிம்மராசி நண்பர்கள் பண்ணியே தீரணும். காவேரி நதி ஸ்நானம் உச்சிதமான பலன்களை கொடுக்கும், அமோகமான பலன். விசேஷம்னா அப்படி ஒரு விசேஷமான பலன். எவ்வளவோ பாவம் பண்ணியிருந்தாலும் சரி, எதுக்கு டெய்லி குளிக்கிறோம்? இட்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் பியூரிஃபிகேஷன். புரியுதா? அந்த பியூரிஃபிகேஷன் அப்படிங்கிறது எப்படி, மனசளவில் மட்டும் கிடையாது, உடம்பால், மனசா வாச்சா ஹஸ்தாபியாம் அப்படின்னு சொல்லுவோம். உடம்பாலையும் சரி, மனசாலையும் சரி, எந்த விதத்துலையும் நமக்கே தெரியாமல் ஏதாவது கர்மாக்கள் இருந்தால் கூட நிவர்த்தி ஆகும்னா நம்ம கடல் நீர் ஆடுவதுன்னு ஒன்று. சரி, எதாவது நல்லது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கேள்வி கேட்டிங்கன்னா, இரவு நேரத்தில் செய்யக்கூடிய வேலைகள், ஆஃப்டர் 6 o'clock செய்யக்கூடிய எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி பட்டையை கலப்போம். ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு, நல்ல ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் சிம்மத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. உயில் பணம் வரும். சொத்துக்கள் யாரா இறந்துருப்பாங்க, அங்கே போயிட்டு வருவீங்க, அவங்க உங்களுக்கு எழுதி வச்சிருவாங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத லாட்ரி, எதிர்பாராத விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் யாரோ ஒருத்தர் கூட இருக்கணும். someone has to help you, someone has to support you. அதுதான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். என்ன, முடி உதிரும், ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரும், ஸ்கியாட்டிக்கா சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், நரம்புகள் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், நரம்புகள், இதெல்லாம் கொஞ்சம் ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு எப்படி கூட்டி கேஷு பார்த்தாலும் சரி, வரக்கூடிய அக்டோபர் மாதம், நவம்பர் மாதம், டிசம்பர் மாதம் கல்யாணம் கன்ஃபார்ம். குரு கேது சேருவதுங்கிறது கண்டிப்பாக கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். அக்டோபர் வரைக்கும் எப்படி இருக்குன்னா பட்டு மோசமாக இருக்குது, உண்மை அதுதான். அந்த 2 நட்சத்திரங்களுக்கு பாதிப்பு கிடையாது, மக நட்சத்திரம் பார்த்துக்கணும். டிசம்பர் மாதம் வரைக்கும் மக நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய கவலை, ஒரு வீட்டில் பெரியவங்களுடைய இறப்பு, இல்லைன்னா ஒரு
செப்பரேட் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள். நிறைய பேருக்கு டிவோர்ஸ் ஆகிறது, இப்படிலாம் நடக்கும். வேலையுமே வந்து நல்லா போகிற வேலையை எனக்கு வேணாம்னு தோணும், அதனால் விட்டுருவாங்க, கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் நேற்று வரைக்கும் இப்படி இருந்த மனுஷன் இன்னைக்கு ஜாவா சுந்தரேசன் மாதிரி டபார்னு மாறுறதுங்கிறது கண்கூட பார்ப்போம். அப்போ சிம்மராசி நண்பர்களுக்கு யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் ஆஃப்டர் அக்டோபர். பராபவ ஆண்டில் ஆஃப்டர் அக்டோபர் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. லைஃப்ல என்ன வேணுமோ கேம் சேஞ்சர் அப்படின்னு சொன்னால் சிம்மத்துக்கு ஆஃப்டர் அக்டோபர். அக்டோபர்லேருந்து நெக்ஸ்ட் நவம்பருக்குள்ள என்னென்ன வேணுமோ எல்லாமே நடக்கும். அடுத்த வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட 10 மடங்கு உயர்வை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், நம்பிக்கையை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும். நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமாக மாறக்கூடிய தன்மை இருக்கும். அதனால இதுக்கான பரிகாரங்கள் மட்டும்தான் வந்து மெயினாக சிம்மத்துக்கு சொல்ல முடியும். அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணால் போதும், லைஃப் சூப்பராக இருப்பீங்க. ஒன்றே ஒன்று தான், யாரையும் நம்பாதீங்க. பணத்தை எந்த அளவுக்கு வந்து நீங்கள் சேமித்து வைக்கணுமோ அந்த அளவுக்கு சேமித்து வச்சுங்க. பணம் எங்கேயாரு கொடுத்து மாட்டிக்கிட்டீங்கன்னா முடியாது. ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருக்கும். கண்டிப்பா இவர்களுடைய பணவரவு, கடன் தொல்லைலாம் நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அந்த கடன் தொல்லைன்னு சொல்கிறதோட எக்ஸ்ட்ரா வட்டிக்கு கடன் வாங்காமல் இருக்கணும் தான் நான் சொல்லுவேன். கிரெடிட் கார்டில் வந்து இப்போ கொடுக்குறாங்க, புது கார்டுங்க. ஒரு கார்டு வந்து முந்தானத்தை போனால் மாலில் போனால் ஒருத்தர் கூப்பிட்டு கொடுத்தாருங்கன்னு சொல்லி, சரி ஓகே நமக்கு வேணும்னு சொல்லி எக்ஸ்ட்ரா உரைச்சி விட்டு அதுக்கு நம்ம பணம் கட்ட முடியாமல் இருக்கிற அளவுக்கு சுச்சுவேஷன் மாறுது. ஸோ வி ஹாவ் டு பி கேர்ஃபுல். ஒன்று. ரெண்டாவது, எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்முடைய அதாவது தேவைகளை சுருக்கும் போது நமக்கு பாதிப்புகள் கம்மி. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ரெக்குவயர்மெண்ட்ஸை கம்மி பண்ணிடுங்க, லைஃப் செட் ஆகிடும், நல்லா இருப்பீங்க. சிம்ம ராசிக்கார மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு செழிப்பாரு? மாணவிகள் இனி நல்லா படிக்கணும். பத்தாது, படிப்பில் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் பத்தாது. நீங்கள் இஃப் யூ ஆர் எய்மிங் ஃபார் 90 யூ வில் கெட் 75. 90 மார்க் நீங்கள் எய்ம் பண்ணிங்கன்னா 75 மார்க் வரும். என்னென்னா நெக்லிஜபிள், அதாவது நெக்லிஜென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கவனக்குறைவினால் சில இடங்களில் நம்மளுடைய பொட்டன்ஷியல், நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் கம்மியாயிடும். அதுதான் நீங்கள் பார்த்துக்கணும். இவர்கள் எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது இவர்களுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்? சன்னியாசிகள், ரிஷி, முனி இவங்கள தான் போய் பிடிக்கணும். பாம்பாட்டி சித்தர், கனகம்பட்டி சித்தர், இந்த மாதிரி இடங்களுக்கு போய் நீங்கள் உட்காந்துட்டு வர்றது. அட்லீஸ்ட் 1 hour, ஒரு மாதத்துக்கு 1 மணி நேரம் மாதிரி அந்த நதிகளில் நீடாறுவது இல்லையா, காவேரி நதி ஸ்நானம் செய்வது, இந்த மாதிரி சித்தர்கள் கோவிலுக்கு செல்வது பெரிய மாற்றத்தை சிம்மத்து கொடுக்கும், தெரியுமா? சிம்ம ராசி நேயர்கள் 2026 பராபவ வருடம் எப்படி இருக்கும்? தமிழ் வருஷம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் சார். நான் அவனை நம்பினேன், இவனை நம்பினேன், நான் அவனுக்கு உதவி செஞ்சேன் சார், இவனுக்கு உதவி செஞ்சேன், என்னால் தான் சார் அவன் வந்து இவ்வளோ பெரிய மேனேஜர் போஸ்ட்டில் இருக்கான், நான் தான் அவனுக்கு கற்றுக் கொடுத்தேன், எல்லாம் கரெக்ட். இப்போ அன்புக்கும் பாசத்துக்கும் ஏங்காதீங்க, நிதானமாக போங்க. ஒரு பக்கம் அஷ்டமி சனி, இன்னொரு பக்கம் 7ஆம் இடத்துல உங்களுக்கு ராகு, ஜென்மத்துக்கு கேது இருக்கார். ஆகவே பயணத்தில் கவனமாக இருக்கணும், உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். சார் 2 மணிக்கு அங்கே விற்கிறாங்க சார், நான் போய் சாப்பிட்டு வரேன் சார், அப்படிலாம் இல்லை. எல்லாம் ஒரு 7 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடணும். நைட்டு கண்டதை சாப்பிடக்கூடாது. சார் நைட் டியூட்டி போயிட்டு வரும்போது எனக்கு பசிக்குதே அப்படின்னா ஒரு சாத்வீகமான உணவு சாப்பிடுங்க, ஒரு காஃபி சாப்பிடுங்க, ஒரு 2 பிஸ்கெட் சாப்பிடுங்க, படுத்து தூங்குங்க, திருப்பியும் காலையில் எழுந்து டிஃபன் சாப்பிடுங்க. காலையில் ஒரு 7 மணிக்கெலாம் கூட டிஃபன் சாப்பிடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் பசிக்குதுன்னா சாப்பிட்டுதுன்னு ஆகணும். நிறைய பேருக்கு சுகர் பேஷண்ட்டாக இருப்பீங்க, அப்புறம் நான் தான் சொன்னேன் சுகர் டவுன் ஆகிடுச்சுன்னா, அதனால் சாப்பிட வேண்டியது சாப்பிடுங்க, ஆனால் சாத்வீகமான உணவு சாப்பிடுங்க. விடியற் காலையில் போயிட்டு ரொம்ப இந்த ஏப்பம் வந்து கேஸ்ட்ரிக் ட்ரபிள் கொடுக்குற உணவுகளை தவிர்த்துடுங்க. உத்தியோகத்தில் வருமானங்கள் கிடைக்கும், செலவுகளும் இருக்கும், வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும். மேலதிகாரிகளுக்கு ஒரு குட் மார்னிங், ஒரு குட் நைட் சொல்லிடுங்க. அது சொல்லிட்டிங்கனாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை தீந்துடும். அப்போ உங்களை டம்ப் பண்ண மாட்டாங்க. இவ்வளோ ஒர்க்கு பண்ணுங்க, நைட்டு 11 மணி வரைக்கும் செஞ்சிட்ருக்கேன் சார், எப்போ தான் எனக்கு இருக்கு? 1 வருஷம் வெயிட் பண்ணுங்க, 1 வருடம் போனால் நல்லாயிருக்கும். 27 வந்து குரு உங்களுக்கு ஜென்மத்தில் வந்து 5, 7, 9 பார்வையாக பார்க்குறாரு. அந்த டைமில் நல்லாயிருக்கும். திருமணம் நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? எஸ். IOL, IVF எல்லாருக்கும் கிடைக்கும். செலவு இல்லை. என் பிள்ளை படிக்க போகிறான் சார், என் பொண்ணு படிக்க போகிறா, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுமா? விரயம், சுப விரயம். உங்கள் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணோம், பேரம்பேத்திங்களுக்கு கல்யாணம் பண்ணோம், அதில் ஒரு செலவு தானே. படிக்கிற செலவு, திருமண செலவு, குழந்தை பாக்கியம் செலவு,
வீடு கட்டுறது, வாகனங்கள் வாங்குறது, வாகனத்தை மாற்றுறது, இன்னும் நிறைய அதிக சுப பலன் பெறுறதுக்கு ஒரு எளிமையான வழி. ஞாயிறுன்னு ஒரு கிராமம், அந்த கோவிலுக்கு போங்க. ஒரு ஊருக்கே சூரியன் அது பேர். ஞாயிறு அப்படின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் சூரிய பகவான் தான் பிரதானமாக தாமரைப்பூ மேலே சுவாமி அற்புதமாக காட்சி தருவார். சூரிய ஒளி படும், பிரமாதமாக இருக்கும். சூரியன் பாதிக்கப்பட்டவர்கள், சூரியன் 9ஆம் வீட்டில் இருப்பவர்கள், சூரியன் நீச்சம் பெற்றவர்கள், இவங்க எல்லாமே இந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும். அப்படிப்பட்டவர்கள் இந்த கோவிலுக்கு போனால் முதலில் ஆரோக்கியம், 2வது பணவரவு, 3வது எதிரிகள் மறைந்து போவார்கள். ஆதித்ய இருதயம் படித்து தான் ராமனே வெற்றி கொண்டான். அது யார் சொன்னது? குருமுனி சொல்லி கொடுத்தார். ஆகவே நான் சொன்ன இந்த வழியில் போயிட்டு கோதுமை தானம் செஞ்சுட்டு, வஸ்திர தானம், ஒரு செந்நிற ஆடை கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மலை போல வர பிரச்சனைகள் பனி போல மாறும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். இனிய தமிழ் புத்தாண்டு பராபவ ஆண்டு பிறக்குது. ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அந்த ராசியை சுற்றி உள்ள கிரகங்கள், அந்த ராசிக்கும் கிரகங்களுக்கு இடையிலான தொடர்பு தான் நிர்ணயம் பண்ணுது. சிம்ம ராசிக்கு மிக நல்ல ஆண்டு. இப்போ மனசுக்குள்ள கேள்வி எழுது, எங்க சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனிங்க, என் வாழ்க்கை இப்படியே போயிருமோன்னு எனக்கு பயமா இருக்குங்கன்னு பல சிம்மராசிக்காரங்க கேட்குறாங்க. அப்படியெல்லாம் பயப்பட தேவையில்லை. எல்லாருக்கும் அஷ்டமத்து சனி கெடுதல் பண்றது இல்லை. அதைத்தான் அந்த நம்பிக்கையை முதல்ல மனசுல கொண்டு வாங்க. இந்த ஆண்டு இருக்கக்கூடிய கிரக நிலைகளில் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய சப்போர்ட் மிகப்பெரிய அளவுக்கு சிம்மராசிக்கு இருக்கு. ஒரு ஆண்டு பலன்கள் சொல்கிற போது எந்த கிரகங்களை வச்சுக்கிட்டு பார்க்கணும்னா, சனி பகவான் எப்படி இருக்கார், குரு பகவான் எப்படி இருக்கிறார், ராகு கேதுக்கள் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு வைத்துதான் ஒரு ஆண்டுடைய பலன்களை நிர்ணயம் செய்கிறோம். அதுல மிகச் சிறந்த கிரகமாக சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு லாபத்தில் இருக்கிறார். மனுஷனுக்கு இந்த கலியுகத்தில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டங்கள் இல்லாமல் அவர் நிம்மதியாக வாழணும்னா நல்ல பணப்புழக்கம் வேணும். நான் என் மனைவி மீது மிகுந்த அன்பு வைத்திருக்கிறேன், என் மனைவி என் மீது மிகுந்த அன்பு வைத்திருக்கிறார், நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் என்று ஒருவர் சொல்லிவிட முடியறது இல்லை. எங்களுக்கு நல்ல பணம் இருக்குங்க, வசதியா இருக்குங்க அப்படின்னா தான் அவங்க நிம்மதியாக இந்த பூமியில வாழ முடியுது. இப்போ கால சூழ்நிலை எப்படி இருக்கு? அன்பு முக்கியம்தான், பணம் மிக முக்கியம் அப்படிங்கிற காலம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல மேன்மைகளை கொண்டு வந்து தருவார், நல்ல பணப்புழக்கத்தை கொண்டு வந்து தருவார். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிக பண வரவு இந்த ஆண்டு வரும். ரொம்ப நல்ல விஷயம். ஆண்டுடைய ராஜாவாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு லாபத்தில் அமர்ந்து வருடம் பிறக்கிறது. அப்போ உங்களுக்கு இந்த ஆண்டுடைய ராஜா மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்க போறாரு. எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை இந்த இறைவன் உங்களுக்கு அருள போகிறார். பெரிய அளவிற்கு குருவுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா, நீங்க வாழ்க்கையில ஒரு தள்ளாமை இருக்கிறது, ஒரு முதியவராக இருக்கீங்க, ஒரு 60 வயதுக்கு மேற்பட்டவராக இருக்கீங்க, உங்க வாழ்க்கையில சில சோதனைகள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் குரு லாபத்தில் இருக்கிறதுனால உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க, அவர்கள் வாழ்க்கை உயரும். அஷ்டமத்தில் செவ்வாய் சனி இருப்பதனால சிம்மராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, பொதுமக்கள் தொடர்புடைய துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், நீங்க ஒரு பிஆர்ஓவா இருக்கீங்க, நீங்க பொதுமக்கள் தொடர்புடைய துறையில் இருக்கீங்க, நீங்க ஒரு ஹெச்ஆரா இருக்கீங்க, இப்படி எப்படியாவது நீங்க பொதுமக்கள் தொடர்புடைய துறைகளில் இருந்தால் பொதுமக்கள் ரீதியாக உங்களுக்கு சில எதிர்ப்புகள் வரலாம், பொதுமக்களுடைய ஆதரவு குறையலாம். ஏன்னா செவ்வாய் சனி இரண்டுமே ஜனநாயகத்திலே பொதுமக்களுடைய ஆதரவை குறிக்கக்கூடிய கிரகங்களாக இருப்பதனால் ஒரு மாச குறிக்கக்கூடிய செவ்வாய், அப்படி இருக்கக்கூடியதெல்லாம் 8ஆம் இடத்துல ஆண்டு துவக்கத்திலே இருப்பதனால், சனி 8ஆம் இடத்திலே இருப்பதனால் பொதுமக்களுடைய ஆதரவு இந்த சிம்மராசிக்கு குறையும் என்று இருக்கிறது. அதுல மட்டும் ரொம்ப கவனமாக சிம்மராசிக்காரர்கள் இருக்கணும். எந்த இடத்திலையும் பொதுமக்களை பகைத்துக் கொள்ளக்கூடாது. 2வது விஷயம், எந்த பிசினஸ் பார்ட்னர் உங்க கூட இருக்காங்களோ அந்த பிசினஸ் பார்ட்னர் உங்களுக்கு ஒரு நலிவு வந்தால் உங்களை விட்டு விலகி போவார்கள், பிறரோடு கை கோர்ப்பார்கள், இன்னொரு பிசினஸ் நடத்திட்டு இருக்கக்கூடிய ஆளோடு போய் சேர்ந்துருவாங்க. அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கு. அடுத்த கட்ட விஷயம், கணவன் மனைவி ஒற்றுமை. வாழ்க்கையில் மிகச்சிறந்த வாழ்க்கை வரும்னா கணவன் மனைவி ஒற்றுமை, நல்ல குடும்பம், பல்கலைக்கழகம். அப்படிப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு கணவன் மனைவி உறவுல விட்டு கொடுத்து போனால் இந்த ஆண்டு நல்லா இருக்கும். என்னங்க நல்லா இருக்கும் சொல்லிக்கிட்டு இவ்வளவு சோதனைகளை சொல்றீங்க அப்படின்னா, சோதனைகளை தாங்கக்கூடிய பக்குவம் சிம்மராசிக்கு உண்டு இல்லைங்க.
என்ன பிரச்சனை இருந்தாலும் தாங்கக்கூடிய ஒரு ஆற்றல் சிம்மராசிக்கு உண்டு. அதுல மீண்டு எழுந்துருவீங்கல்ல. காரணம் ராசியின் நாயகன் சூரிய பகவான். எப்பவுமே சிம்மராசி இருட்டில் இருந்துராது, மீண்டும் வெளிச்சத்துக்கு வரும். ஏன்னா வெளிச்ச கிரகம் சூரியன் தான் உங்கள் ராசிநாதனே. 6க்குடைய சனி 8ல் இருப்பதனால் பலருக்கு வேலை மாற்றங்கள் கிடைக்கும். கிடைக்கக்கூடிய வேலை மாற்றத்தை ஏற்றுக்கிட்டீங்கன்னா சிம்மராசிக்கு பராபவ ஆண்டு, நல்ல ஆண்டு. அதே போல இந்த ஆண்டுல குரு பகவான் லாபத்தில் இருப்பான், பினான்சியலா உயர்வுன்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்க போகிறார். ராசியில கேது பகவான் இருப்பதனால் எந்த வம்பு வழக்குகள் வந்தாலும் ஒதுங்கி போங்க, ஞான மார்க்கத்தில் ஈடுபாடு காட்டார். அப்படி காட்டினா பெரிய வளர்ச்சி உங்களுக்கு வந்து சேரும். ஒரு பல ஓட்டு காலசர்ப்ப தோஷத்திலே இந்த ஆண்டு இருக்கிறது. உங்கள் ராசியுமே அப்படி ஒரு தோஷத்தில் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆண்டு உங்களுடைய செயல்பாடுகள் மிக நிதானமாக இருக்க வேண்டும், புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும். நீங்க ஜெயிச்சுக்கிட்டே வரலாம். இந்த ஆண்டுல அனுபவத்தின் வாயிலாக நீங்க ஜெயிக்க போறீங்க. உங்கள் குடும்பத்தில் முன்னேற்றம் வரப்போகிறது. உங்களை நம்பி இருக்கக்கூடியவர்கள் மிக எதிர்பார்ப்போடு உங்களிடம் பழகுவார்கள். வெற்றி பெறணுங்க, இந்த ஆண்டு எனக்கு சூப்பரா இருக்கணுங்க, நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள், நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மதுரகாளியம்மன், சிறுவாச்சூர், அதாவது திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரம்பலூர் சிறுவாச்சூர் மதுரகாளியம்மனை சென்று வழிபாடு செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் விலகி ஒரு அற்புதமான வாழ்க்கையை பராபவ ஆண்டு தரும். சிம்மராசி அன்பர்கள், இந்த தமிழ் புத்தாண்டு முதல் தான் நீங்க ஒரு 3 வருடத்துக்கு பிறகு உங்களை நீங்களே பார்க்க போறீங்க. ஏன்னா இப்போ ஒரு 3 வருஷமா நீங்க கண்ணாடியை பார்க்கும்போது உங்களுக்குள்ளேயே ஒரு மன அழுத்தம், உங்களுக்குள்ளேயே நிறைய டிப்ரெஷன் இருந்திருக்கும். நீயா இப்படி, நீயே இப்படி ஆன, உன்னால எப்படி இப்படி ஏமாற முடிஞ்சுச்சு அப்படின்னு உங்களை நீங்களே திட்ட வேண்டிய காலகட்டம். மற்றவங்களாம் உங்களை திட்டி முடித்த பிறகு, மற்றவங்களாம் உங்களை கஷ்டப்படுத்தின பிறகும் நீங்கள் அந்த இடத்துல உங்களை வெளியே காட்டவே மாட்டீங்க. எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டம், அடி மேலே அடி அடித்தா அம்மிக்கல்லே நகலுன்னாங்க. ஆனால் சிம்ம ராசிக்காரங்க வெளியே காட்டவே இல்லை. ஆனால் என்ன பண்ணீங்க, மனதுக்குள்ளே அவ்வளோ வலியும் வேதனையோட நீங்கள் வெளியே ரன்னிங்கில் இருந்தீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அப்படிப்பட்ட சிரமங்களை பல சந்தித்து தன்னை பார்த்து தனக்குள்ளேயே பல கேள்வி கேட்ட சிம்மராசி அன்பர்களாகிய உங்களுக்கு சிரமங்கள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு சிறப்பான வருடத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டாக இந்த வருடம் இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனையை பார்த்தவங்க நீங்கள். ஆனால் இந்த ஒரு 3 வருட காலத்தில், இந்த 3 வருட காலத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை குறைஞ்சது, இதெல்லாம் எப்போ உங்களுக்கு நடந்திருக்குன்னா மேக்சிமம் 30 வருடத்துக்கு முன்னாடி தான் நடந்திருக்கும். அதாவது இப்போ ஒரு 60 வயசு 55 வயசில் இருக்கீங்க அப்படின்னா இது அப்படியே பொருந்தும். எனக்கு ஒரு 30 வருடத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு, ஆனால் அப்போ கூட நான் சமாளிச்சிட்டேன். ஆனால் இப்போ நடந்த அந்த 3 வருட நிகழ்வு என்னை பாடா படித்திருச்சுன்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு லைஃப்பில் இருந்து. ஆமாவா இல்லையா? புரியுதா உங்களுக்கு? ஆமாவா இல்லையா அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. நம்மளுடைய சிம்ம ராசியில் பிறந்த என்னை விட வயது மூத்த சகோதர சகோதரிகளுக்கு தான் என்னுடைய கருத்தை இதை பெஸ்ட்டாக வச்சுருக்கேன். நம்முடைய சிம்மராசி என்பர்களில் சிறு வயதில் ஒரு 30 வயதுக்குள்ளே, ஒரு 25-30 வயதுக்குள்ளே உள்ள நீங்கள்லாம் என்னடா வாழ்க்கைன்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டீங்க. பாதி சிம்மராசிக்காரங்க இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கலாமான்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் பக்குவப்படவங்களையும் உங்களை பாடாப்படுத்தி எடுத்துட்டாங்க. உங்கள் கூட உள்ள உங்களுடைய கூட்டாளிகள் எவ்வளோ தூரம் போராட்டும் அப்படின்னு இருந்த உங்களை இனிமேல் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு முடிவெடுத்தார் நம்மளுடைய சனி பகவான். அதுக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருந்து மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்தை தான் குரு பகவான் இந்த வருடத்தில் உங்களுக்கு குரு சனி இருவரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உறுதியாக கொடுப்பாங்க. அப்படி என்னென்ன மாற்றம் கிடைக்க போகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிம்மராசிக்காரங்க உங்களை நீங்கள் உணரக்கூடிய தருணம், உங்களுக்குள்ள ஒரு நல்ல எனர்ஜியை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். உங்களுடைய சந்தோஷத்தை தொலைத்த உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேதான் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். உங்களுடைய அப்பா உடல்நிலைக்காக, உங்களுடைய அம்மாவுடைய உடல்நிலைக்காக, உடல்நலத்துக்காக நீங்கள் எவ்வளவு செலவழிச்சிருப்பீங்க. கடன் மேலே கடன் வாங்கி அவங்களுக்காக நீங்கள் செலவழித்த உங்களுடைய வாழ்க்கையில் இனிமே தான் அந்த பிரச்சனைலாம் இல்லாமல் உங்கள் அம்மாவும் சிறப்பாக இருக்க போகிறாங்க, உங்கள் அப்பாவும் அற்புதமாக இருக்க போகிறாங்க. அப்படிங்கிற ஒரு தன்மையில்
நீங்கள் வாழ அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம்லாம் பிரச்சனை கிடையாது. அவங்க தான் எங்களுக்கு பிரச்சனையே. எங்கள் அப்பா அம்மா என்னை புரிஞ்சுக்கிறாம என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மன அழுத்தத்தில் இருந்தாலும் அந்த மன அழுத்தமும் சரியாகும். உங்களுடைய அப்பா அம்மா உங்கள் மேலே ரொம்ப அன்பை காட்டி அவங்க உங்களை பற்றி தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு அவங்களே உணரக்கூடிய ஒரு தருணம் அப்படிங்கிறத வண்டி வாகனங்கள் புதிதாக வாங்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு. கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிற சிம்ம ராசியாக நீங்கள் இருக்கீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க. ஆனி மாதம் முதல் யார் யாருக்கெல்லாம் கடன் தரணும்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எழுதி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கடனாக அடைக்கக்கூடிய பாக்கியம் உறுதியாக ஏற்படும். கவலையே பட வேண்டாம். கடன், நோய் இந்த ரெண்டும் உங்களை விட்டு கடந்து போகக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் உங்களுக்காக வாழ போகிறீங்கன்னு மட்டும் ஒரு உறுதிமொழி மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நீங்கள் உணர முடியும் என்பது உண்மை. சிம்ம ராசி பூர நட்சத்திரக்காரங்க கிட்டத்தட்ட 2025 செப்டம்பர் மாதம் மேக்சிமம் வந்து மேலேருந்தே ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஆனால் அதோட எஃபெக்ட்டு செப்டம்பர் மாதத்துலேருந்து தான் தெரியும். செப்டம்பர் மாதத்திலிருந்து தற்போது வரை உங்களுடைய பார்ட்னர் உங்களை புரிஞ்சிக்கிறவே இல்லை. அதுவும் சிம்மராசி பெண்கள், பூர நட்சத்திர பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டத்தை சந்திச்சிட்டிங்க. யாரெல்லாம் நம்பினீங்களோ அத்தனை பேரும் உங்களை மட்டும் தனியாக செதுக்கியிருப்பாங்க. உங்களை எப்படி டாமினேஷன் பண்ணலாம், உங்களுடைய பேரை எப்படி டேமேஜ் பண்ணலான்னு ஒரு கூட்டமாக உட்காந்து செய்வாங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் படத்தில் ரஜினி சொல்லுவார் பார்த்தீங்களா, சிங்கம் சிங்கிளாதவனும் கூட்டங்கள் அவங்களாம் கூட்டமாக தான் வருவாங்க. ஓகேவா? நீங்கள் சிங்கம் மாதிரி அத்தனை பேரையும் சமாளிச்சிங்க. இனிமேல் சமாளிக்க தேவையில்ல, விரட்டி அடிப்பீங்க. சிங்கம் சீண்டினால் ஒரு பயனாலே முடியாது. அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வேகத்தையும் உங்களுடைய விவேகத்தையும் உங்களுடைய உண்மையான செயல்பாடையும் இனிமே தான் நீங்கள் காட்ட போகிறீங்க. அவங்க உணர போகிறாங்க அப்படிங்கிறது. ஸோ கவலைப்பட வேண்டாம். கவலைகள் எல்லாம் மறக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இந்த தமிழ் புத்தாண்டு. இதை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, நீங்கள் என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, நம்முடைய ராசியில் தான் கார்த்திகை மாதம் வரையும் கேது பகவான் அமர்ந்திருப்பார். உங்களுடைய ராசியில் தான், உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல தான் நிழல் கிரகமான இன்னொரு கிரகம் ராகு பகவான் அமர்ந்திருப்பார். அப்போ உங்களை பற்றி உங்களுடைய பார்ட்னர்கிட்ட யாராச்சும் தப்பாக சொல்லுவாங்க, அல்லது உங்களுடைய பார்ட்னரை பற்றி உங்கள்கிட்ட வந்து ஏதாவது தப்பாக சொல்லுவாங்க. தயவு செய்து நம்பிடுங்க. உங்களை பற்றி உங்கள்கிட்டயே குறை சொன்னாலும் காதில் வாங்காதீங்க. உங்களுடைய பார்ட்னரை பற்றி உங்கள்கிட்ட வந்து ஏதாவது தவறாக சொன்னாலும் தயவு செய்து காதில் வாங்காமல் நீங்கள் அவங்கள டைரெக்டாக உட்காந்து பேசு. உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் ஒரு பிரச்சனை வருதுன்னா மேக்ஸிமம் அது சின்ன விஷயமாக தான் இருக்கும். அதை பெரிய விஷயமாக ஒரு என்ன சொல்கிறேன்னா, ஒரு சின்ன புள்ளியை பெரிய ஓட்டையாக போடக்கூடிய யாருன்னா உங்களுடைய பார்ட்னருடைய குடும்பத்தார் மட்டும்தான். அவங்க தான் பெரிய பின்பமாக உருவாக்கி வச்சுருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட நபர்கள்ட்ட இந்த பிரச்சனையை கொண்டு போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு யுக்தி என்னென்னா, உட்காந்து பொறுமையாக பேசுங்க. இங்கே வாம்மா, என்னம்மா உன் பிரச்சனை, என்னப்பா உன் பிரச்சனை, நம்ம ரெண்டுத்துக்குள்ளே சண்டையை நம்மளே முடிச்சுக்கிடுவோம். இந்த 4 செவத்துக்குள்ளே முடிச்சிட்டோம்னா நன்மையே உண்டாகும். 40 பேர்கிட்ட போனால் கலகமே உண்டாகுங்கிறத புரிய வச்சுட்டிங்கன்னா அவங்களும் புரிஞ்சு. ஓகேவா? ஸோ கொஞ்சம் உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமையில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. வேறு எவன்ட்டையும் விட்டு கொடுத்து போகாதீங்க. எங்கேயும் தலை குனிய வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கை இந்த புத்தாண்டு முதல் புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது நம்முடைய தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்கும், என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்குங்கிறத தெளிவாக பார்த்துருக்கீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் 20-30% உறுதியாக மாற்றம் உண்டு. மேலும் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள் அனைவருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ, உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.